வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் சிஸ்டம். ஸோ இந்த டைப் சிஸ்டம் டாபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னது? லெக்சிக்கல் அனலைசர். செகண்ட் ஃபேஸ் சின்டாக்ஸ் அனலைசர். தேர்ட் ஃபேஸ் சிமான்டிக் அனலைசர். இந்த சிமான்டிக் அனலைசரில் தான் இந்த டைப் சிஸ்டம் டாபிக் இருக்குது. சரி, இந்த டைப் சிஸ்டமில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை பயன்படுத்தியிருப்போம். ஸோ அந்த பயன்படுத்தின டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது, செக் பண்ணுறது, இது எல்லாம் எதை வச்சுன்னா இந்த டைப் சிஸ்டமில் இருக்கிற ரூல்ஸை வச்சு தான் செக் பண்ணும். ஸோ அதுதான் டைப் சிஸ்டம். ஸோ இது வேறு என்னெல்லாம் பண்ணும்னா, எரர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதுகிறோம். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்ம தப்பான ஆப்ரண்ட், இன்கம்பேட்டபிள் ஆப்ரண்ட் கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் டிடெக்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இது எல்லாமே முக்கியமான கான்செப்ட். இது டைப் சிஸ்டம். ஸோ இந்த டைப் சிஸ்டம்குள்ளே தான் என்ன இருக்குன்னா, டைப் சிஸ்டம் அனலைசிஸ், அதாவது டைப் செக்கிங்கும் பண்ணுவோம், டைப் அனலைசிஸும் பண்ணுவோம். ஓகேங்க, இது எல்லாமே பிக் கான்செப்ட், உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஸோ முதல்ல டைப் சிஸ்டம்னு என்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ டைப் சிஸ்டம் என்னது? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ரூல்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ். இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் இன் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்கில் இதுக்குள்ளே தான் ரூல்ஸ் இருக்குமே. செட் ஆஃப் ரூல்ஸ் இன் அ ப்ரோக்ராமிங். இது என்ன பண்ணும்? செக் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். that checks and control. யாரை செக் பண்ணும், யாரை கண்ட்ரோல் பண்ணும்? நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை செக் பண்ணும். ஸோ செக் அண்ட் கண்ட்ரோல் ஹவு the different types of datas are used. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ்னால் நம்ம எதை சொல்லலாம்? நம்பர்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா, வேரியபிள்ஸ் சொல்லலாம், இது எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆர் யூஸ்ட். ஸோ இதுதான் நம்ம டைப் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ டைப் சிஸ்டத்துக்குள்ளே செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இருக்குமே. ஓகேங்களா? சரி, இந்த டைப் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எந்த ஃபேஸில் இருக்குது? செமான்டிக் அனலைசிஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுப்போம். சோர்ஸ் ப்ரோக்ராம் என்னது? கோடிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராமை நம்ம யார்கிட்ட கொடுப்போம்னா, பார்சர்கிட்ட கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் படிச்சிருக்கோம், பார்சர்னா என்னென்னு. ஸோ பார்சர்கிட்ட நம்ம இந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, இந்த பார்சர் கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா, பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் ஆகும். என்ன ஜென்ரேட் ஆகும்? பார்ஸ் ட்ரீ. அதாவது இது ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். சரி, இந்த பார்ஸ் ட்ரீயில் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். இன்ட்டு, ஃப்ளோட்டு, இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ அதனுடைய டைப்ஸை செக் பண்ணுறது தான் யாருன்னா டைப் செக்கர். ஸோ இந்த பார்ஸ் ட்ரீ என்ன பண்ணுன்னா, டைப் செக்கர் கிட்ட போகும். இந்த டைப் செக்கர் என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா டைப்ஸ்லாம் பக்காவாக இருக்கா, கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, கரெக்டான காம்பேட்டபிள் ஆப்ரண்ட் எல்லாம் அது செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணி நம்மளுக்கு திரும்ப என்ன பண்ணோம்னா, இந்த டைப் செக்கர்லேருந்து திரும்ப என்ன ஆகும்னா பார்ஸ் ட்ரீ வெளியில் வரும். இப்போ அந்த பார்ஸ் ட்ரீ எப்படி இருக்கும்? ஸோ கரெக்டான பார்ஸ் ட்ரீயாக இருக்கும். அதாவது டைப்லாம் செக் பண்ணிவிட்டு வந்த பார்ஸ் ட்ரீ. சரி, இந்த பார்ஸ் ட்ரீ ஃபைனல் நம்மளுக்கு என்னவா மாறிட்டோம்னா, இன்டர்மீடியட் கோடாக ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்? இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். ஸோ இன்டர்மீடியட் கோடு நம்மளுக்கு இதில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த பார்ஸ் ட்ரீ. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் செக்கர் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ முதல்ல ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் பார்சர் கிட்ட கொடுக்குறோம். அது ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லா டைப்ஸும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னா அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு திரும்ப பார்ஸ் ட்ரீ அனுப்பிச்சி விட்டுரும். அனுப்பிட்டு இந்த பார்ஸ் ட்ரீ என்ன பண்ணும்? இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒரு இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டைப் செக்கர் தான் ஹெல்ப் பண்ணுது. அதான் இந்த டைப் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஓகேங்களா. நார்மலாக நம்ம பைத்தான் கோடிங் டைப் பண்ணும்போது நடுவிலே இது சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5 மைனஸ் 4 இது ரெண்டுமே நம்பர்ஸ், சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியும். 5 மைனஸ் டில்லின்னு இருக்குது, சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 5 வந்து ஒரு இன்ட்டு, டில்லி வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி இன்கம்பேட்டபிள் ஆப்பரன்ஸை ஏதாவது நம்ம கொடுத்துருந்தா கூட அந்த டைம்லேயே எரர் காட்டுறது யார் காரணம்னா இந்த டைப் செக்கிங் மெக்கானிசம்ஸ் தான் காரணம். ஓகேங்களா. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் பயன்படுத்தி செக் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அதான் டைப் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இது என்னெல்லாம் இது ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இது என்னெல்லாம் பண்ணுது நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். ரோல் ஆஃப் டைப் செக்கர், ரோல் ஆஃப் டைப் சிஸ்டம் கூட எழுதிக்கலாம். ரோல் ஆஃப் டைப் சிஸ்டம். ஸோ டைப் சிஸ்டத்தோட ரோல் என்னது? இட் டிடெக்ட் எரர்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்? எரரை டிடெக்ட் பண்ணும். இட் டிடெக்ட்ஸ் எரர்ஸ். எப்போ எரர் டிடெக்ட் ஆகும்? அரைசிங் இன் த எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் அப்போ தான் arising in the expressions with incompatible operand. ஸோ தப்பான ஆப்பரண்ட் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எரர் வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். with incompatible operand. ஸோ incompatible operand என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 மைனஸ் டில்லின்னு இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? எரர்னு காட்டும். ஸோ எரர். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி காட்டும். ஸோ எரர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முக்கியமாக என்ன பண்ணுது? இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு ஜெனரேட் த intermediate code it helps to generate the intermediate code. யாருக்கு? ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ டைப் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பேசிக் டைப் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் எதாவதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, ஈனம், இது எல்லாமே டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற அந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் எல்லாமே டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். The basic types are type expressions. The basic types are type expressions. அப்படி என்னென்ன பேசிக் டைப்ஸ்லாம் இருக்குது? ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? int data type, int, next char, next double, float, அப்புறம் enum, enumeration யூஸ் பண்ணுவோம் இல்லையா, enum. ஸோ இது எல்லாமே பேசிக் டைப்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது? ஒரு டைப் எக்ஸ்பிரஷன் தான். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்து இப்போது டைப் செக்கிங் அப்போது ரெண்டு பேசிக் ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைப் எரர், இன்னொன்று வாய்டு. இந்த டைப் எரர் என்ன பண்ணும்னா, இப்போது டைப் செக்கிங் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா டைப் எரர்னு நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும். ஓகேங்களா, சரி. அப்படி இல்லை, நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஏதோ இப்போது ஒரு நம்பருக்கு வந்து இப்போ a = 5. ஸோ a வந்து ஒரு இன்ட் டேட்டா டைப். அந்த இன்ட்டு நம்ம கொடுக்காம விட்டுருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன எரர் காட்டும்னா வாய்டுன்னு காட்டும். அதாவது நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டைப்பும் மென்ஷன் பண்ணலைன்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. 2 basic special types in type checker. 2 basic special types
in type checkingல ஆர் டைப் செக்கர்னு எழுதிக்கலாம். ஸோ டைப் செக்கரில் ரெண்டு பேசிக் ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னது டைப் எரர், ஸ்மாலில் தான் எழுதணும், டைப் எரர் இந்த மாதிரி வரும். செகண்ட் ஒன் வாய்டு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். இங்கே வேணால் அண்டர்ஸ்கோர் போட்டுது. ஸோ டைப் எரர், இன்னொன்று வாய்டு. சரி, இந்த டைப் எரர் நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிப்போர்ட் கொடுக்கும். என்ன ரிப்போர்ட்டு, ஒரு எரர் ரிப்போர்ட் கொடுக்கும். It report error during type checking. ஸோ டைப் செக் பண்ணும்போது நம்ம இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டோ இல்லை ஃப்ளோட்டுக்கு பதிலாக டபுளோ இந்த மாதிரி ஏதாவது டைப்பை நம்ம மாற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு எரர் காட்டும். என்ன எரரு, டைப் எரர்னு காட்டும். சரி, இந்த வாய்டு எப்போ நம்மளுக்கு காட்டும், ஷோ பண்ணும், அதாவது நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு டைப்பும் கொடுக்கலன்னா வாய்டுன்னு காட்டும். வாய்டு ஷோஸ், இது எப்போ ஷோ பண்ணும், வாய்டு ஷோஸ் தட் தேர் இஸ் நல்னு சொல்லலாம், அதாவது நோ டேட்டா டைப்னு சொல்லலாம். நல்லானது தேர் இஸ் நோ டைப் associated with statements or expressions. ஸோ நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, நான் வெறும் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தா கம்ப்யூட்டருக்கு ஏதாவது தெரியுமா என்ன டேட்டா டைப்னு. ஸோ அந்த மாதிரி நான் இன்ட்டோ ஃப்ளோட்டோ எதாவது கொடுக்கலன்னா அப்போ நம்மளுக்கு இங்கே நல்லுன்னு காட்டும், அதாவது எதுவுமே கொடுக்கல, அதாவது வாய்டுன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும், நீங்கள் எந்த ஒரு டேட்டா டைப்பும் கொடுக்கலன்னு. ஸோ நோ டைப் அசோசியேட்டட் வித் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இப்போது டைப் நேம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம டைப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். டைப் நேம்ஸ் ஆல்சோ டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அது என்ன சார் டைப் நேம்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப் நேம்ஸ் ஆல்சோ டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ ஒரு டைப் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துட்டோம்னா டைப் டெஃப்னு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், கீவேர்ட். ஸோ டைப் டெஃப்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும், இன்ட். ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா டைப் நேம் இன்ட் பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் நேமை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைப் நேம் கூட ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டைப் செக்கிங்கில். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், இந்த டைப் கன்ஸ்ட்ரக்டார்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா கன்ஸ்ட்ரக்டார்ஸுமே நம்ம டைப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். டைப் கன்ஸ்ட்ரக்டார்ஸ் ஆர் ஆல்சோ டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஆர் ஆல்சோ டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அது என்ன சார் டைப் கன்ஸ்ட்ரக்டர், அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, இது எல்லாமே என்ன சொல்லலாம்னா டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது, அரேஸ், பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சரில் இருக்க அந்த ஸ்ட்ரக்ட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்ட், ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது எல்லாமே டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இந்த டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எதெல்லாம் நம்ம டைப் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லியிருக்கோம், பேசிக் டைப்ஸும் வந்து ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன், இன்ட்டு, கேர், டபுள், ஃப்ளோட், ஈனம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஸ்பெஷல் டைப்ஸ், டைப் எரர், வாய்ட், இதுவும் நம்மளுக்கு டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்போ ரிப்போர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைப் நேம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா நேம்ஸுமே டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அரே, பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்ட், ப்ராடக்ட், இது எல்லாமே டைப் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் டைப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரேஸ்க்கு எப்படி வந்து ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது நம்ம ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணோம், இன்ட் அரே பேர் ஏ, அதுக்குள்ளே நான் சைஸ் வந்து ஃபைன் கொடுத்துக்கிறேன், செமிகோலன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் அரே ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டைப் எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணோம்னா முதல்ல இது என்னது, இது ஒரு அரே.
ஸோ ஃபஸ்ட்டு அரே நீங்கள் எழுதணும் ஸ்மாலில் அரே. ஓகேங்களா, எழுதிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இங்கே சைஸ் என்ன கொடுத்துருக்கோம் 5. அப்போது 0லேருந்து 4 வரைக்கும் கொடுக்கணும். 0, 1, 2, 3, 4. திரும்பவும் கமா கொடுத்துட்டு இங்கே நம்ம அதோட டேட்டா டைப் என்ன இருக்குங்க இன்ட். அந்த இன்ட் எடுத்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. எந்த ஒரு செமிகோலன்லாம் வைக்கக்கூடாது. இப்படி தான் வந்து ஒரு அரேக்கு வந்து டைப் எக்ஸ்பிரஷனை க்ரியேட் பண்ணும். இதுதான் வந்து டைப் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் அரே. நெக்ஸ்ட், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் ஒரு கோடிங்ஸ் எழுதிப்போம். ஸோ ஸ்ட்ரக்ட்டுக்கு பேர் வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட். அது ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன் பேர். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய பேர். ஸோ ஸ்டூடெண்ட்டோட பேருக்கு என்ன கொடுக்கலாம், கேர் கொடுக்கணும். ஸோ கேர் டேட்டா டைப்பு. ஸோ பேர் நேம்னு கொடுத்துட்டு ஒரு சைஸ் கொடுத்துருவோம், 10 வரைக்கும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸ். ஸோ மார்க் எப்பயுமே நம்மளுக்கு பாயிண்டில் கூட வரலாம். ஸோ ஃப்ளோட் கொடுத்துப்போம், ஃப்ளோட் மார்க்ஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு அரே கொடுக்கணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்ட் இதே நேம் கொடுக்கணும் ஸ்டூட். இப்போது ஸ்டூடெண்ட்னு இன்னொரு பேர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே சைஸ் வந்து ஒரு 10 கொடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடும். சரி, இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும். இதில் வந்து 2 டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். இதில் 2 இருக்குது, நோட்டீஸ் பண்ணிங்களா. ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, இன்னொன்று இங்கே ஒரு அரே ஒன்று இருக்குது. ஸோ இது 2த்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். டைப் எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்ட்ரக்ட்னு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, நேம் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நேமுக்கு எழுதுவோம். ஃபஸ்ட் நேம். ஸோ நேம் எழுதிட்டு நம்ம கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்புறம் மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நேம் எழுதிடுவோம். இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு அரே கான்செப்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே அரேன்னு யூஸ் பண்ணணும். அரே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடும். இந்த அரேயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது 0லேருந்து 9 வரைக்கும் வரும். 0, 1, 2, ... 9 வரைக்கும் வரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். உடனே க்ளோஸ் பண்ணணுமா, இங்கே என்ன இருக்குது, இங்கே டேட்டா டைப் இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா டேட்டா டைப் கேர் கொடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடும் இப்படி. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப கிராஸ். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், இதில் மார்க்ஸ் இருக்குது. அப்போ நம்ம மார்க்ஸுக்கும் கொடுக்கணும். ஸோ மார்க்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் மார்க்ஸ். ஸோ அதோட டேட்டா டைப் என்ன இருக்குது, ஃப்ளோட். ஸோ வேறு எதுவுமே இல்லை, அதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு டைப் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், இங்கே ஒரு அரே இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற டேட்டாஸ். நம்ம இதே மாதிரி மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதேமாதிரி டேட்டா க்ரியேட் பண்ணணும், பேர் மார்க்ஸ். அப்போ இங்கேயும் ஒரு அரே வருது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்ன கான்செப்ட், இது அரே கான்செப்ட். ஸோ டேரெக்டாக நம்ம அரேன்னு எழுதிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. சரி, கொடுத்துட்டு இங்கே என்ன சைஸ் இருக்குது பாருங்கள், 10. அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் வரும். 0, 1, 2, 3, ... 9, என்ன டேட்டா டைப் இருக்குது இதில். இப்போது நம்ம மொத்தமாக 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூட். இது தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ரியாராக அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது கொடுத்துருங்க. இப்போ நேமுக்கு எப்படி கொடுத்தோம், கேர். மார்க்ஸ்க்கு எப்படி கொடுத்தோம், ஃப்ளோட். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்டூட். இப்படி தான் வந்து ஒரு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. பாயிண்டர்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எப்படி டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம். பாயிண்டர்ஸ்.
ஸோ பாயிண்டர்ஸ் நம்ம எப்படி டிக்ளரேஷன் கொடுப்போம், இன்ட். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டு நான் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு பாயிண்டர். இந்த பாயிண்டருக்கு எப்படி டைப் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா, இங்கே நம்ம ஸ்டார்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பாயிண்டர்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே பாயிண்டர்னு எழுதணும். பாயிண்டர் ஓப்பன் ப்ராக்கெட், இதனுடைய டேட்டா டைப் என்ன இருக்குது, இன்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பாயிண்டருக்கு டைப் எக்ஸ்பிரஷனை க்ரியேட் பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு டைப் எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இன்ட் ஃபங்க்ஷன் பேர் சம், அதுக்குள்ள 2 வேல்யூஸ் இன்ட் ஏ இன்ட் பி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு எப்படி வந்து ஒரு டைப் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குது. இங்கே இன்ட் இருக்குது, இங்கே இன்ட் இருக்குது. அப்போ 2 இன்ட் இருக்குது, இன்ட்டு இன்ட்டு. இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நடுவில் கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருந்தால் கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இன்ட்டு கிராஸ் இன்ட்டு. இது எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, சம். அதாவது இந்த சம் டேட்டா டைப்புக்குள்ளே இருக்குது, இன்ட்டு சம்முக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஆரோ போட்டுட்டு இந்த சம்மோட டேட்டா டைப்னு இருக்குது இன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம டைப் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இதுவே இங்கே இன்ட்டு ஃப்ளோட் இருந்துச்சுன்னா இன்ட்டு கிராஸ் ஃப்ளோட் ஆரோ. இந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் இருந்துச்சுன்னா இங்கே டபுள்னு எழுதணும், கேர் இருந்தால் கேர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் டைப் செக்கர். இப்போ நம்ம ஒரு கிராமர் ஒன்று எடுத்துப்போம். இந்த கிராமருக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ரூல் எழுதிட்டு, ஸோ அதுக்கு எப்படி வந்து டைப் செக்கிங் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் எ கிராமர் ஃபார் சோர்ஸ் லாங்குவேஜ். ஸோ இங்கே ஒரு கிராமர் இருக்குது, ஓகேங்களா. இந்த கிராமருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ரூல் எழுதிட்டு ஸோ அதுக்கு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத போகிறோம். நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கிராமர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ எஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டி செமிகோலன் இ. இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் டிக்ளரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கிராமர் ரூல்ஸ். சரி, இப்போ இதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் ரூல்ஸ் எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடணும். எஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆரோ டி செமிகோலன் இ. ஸோ ப்ரொடக்ஷன் ரூலில் இதை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. எஸ் ஆரோ டி செமிகோலன் இ எழுதியாச்சு. எப்பயுமே இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எப்பயுமே நம்மளை என்னன்னு சொல்லுவோம்னா இதை டிக்ளரேஷன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. திஸ் மீன்ஸ், இங்கே எழுதிக்கிங்க, திஸ் மீன்ஸ் டிக்ளரேஷன்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங் எல்லாத்தையும் டிக்ளரேஷன் கொடுத்துடணும். திஸ் மீன்ஸ் டிக்ளரேஷன் பிஃபோர் ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற டிக்ளரேஷன்ஸ் தான் ஸ்டார்டிங்கில். ஸோ இது எஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டி செமிகோலன் இ. சரி, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஸ் ஆரோ, ஆரோவில் ஃபஸ்ட் என்ன இருக்குங்க, டி. இப்போ நம்ம டியை ஃபாலோ பண்ணி போக போகிறோம். ஸோ டிக்கு என்ன இருக்குது பாருங்கள், அடுத்தது டி எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ டி ஆரோ அகைன் டி தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தால். பக்கத்துலேயும் டி தான் இருக்குது, இன்னொரு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அடுத்த ரூல் என்ன தான் இருக்கும், டி ஆரோ டி லிஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். டி ஆரோ டி லிஸ்ட்னு எடுக்கணும். இப்போது இந்த ஆரோக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று டி இருக்குது, ஒன்று லிஸ்ட் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 டைப்பும் சேமாக இருக்கணும், செக் பண்ண போகிறோம். அதான் வந்து டைப் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எப்படி செக் பண்ணலான்னா, எப்பயுமே லாஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. என்ன இருக்கீங்க, லிஸ்ட். ஸோ லிஸ்ட் டாட் போட்டுட்டு டைப் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதணும். டைப் எழுதிட்டு கோலன் வச்சுட்டு ஈக்குவல் டு போடணும். போட்டுட்டு இப்போ இதுக்கு டைப் செக் பண்ண போகிறோம், டீக்கு. டி டாட் டைப். ஸோ இது ரெண்டுமே செக் பண்ணுறோம். சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷனுக்கு போய்டும். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், டைப் எரர்னு காட்டும். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு டைப் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இப்போ அப்படியே இங்கே ப்ரொடக்ஷன் ரூலுக்கு போய்டும். இப்போது இங்கே டி லிஸ்ட்டு முடிச்சாச்சு, ஓகேங்களா. டி ஆரோ டி லிஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, இங்கே லிஸ்ட் இருக்குது. இப்போ அப்படியே லிஸ்ட்டுக்கு போகணும். இந்த லிஸ்ட்டில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3. இதில் லாஸ்ட் என்ன இருக்குது, ஐடி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐடி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது லிஸ்ட்டில் போயிட்டு ஐடின்னு எடுத்துக்கணும். ஸோ லிஸ்ட்டு ஆரோ ஐடி. சரி, இப்போது ஐடி என்னது,
இதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூமே இருக்காது, எந்த ஒரு டேட்டா டைப்புமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புதுசாக வந்து நம்ம ஒரு டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு டைப்பு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஆட் டைப்பு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐடினா அது ஒரு வேல்யூஸ் தானே. ஸோ அதுக்கு வந்து இன்டா ஃப்ளோட்டான்னு எதுவுமே தெரியாது. அதனால தான் நம்ம புதுசாக ஒரு டைப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஆட் டைப். ஸோ ஆட் டைப்புன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இதில் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, இங்கே ஐடி இருக்குது. ஸோ ஐடி வந்து புதுசாக வருது ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ட்ரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ புது டைப் வரும்போது நம்ம என்ட்ரின்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஐடி டாட் என்ட்ரி கமா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு இருக்குது லிஸ்ட்டு. ஸோ அதுக்கும் நம்ம டைப் செக் பண்ணணும், லிஸ்ட்டு டாட் டைப். ஸோ இந்த டைப்பில் கொடுத்தோம்னா இதுதான் ஃபார்மேட்டு ஓகேங்களா. ஒரு ஐடிக்கு, ஒரு நம்பர்ஸ்க்கு, ஒரு சிம்பிள்ஸ்க்கு எல்லாமே இதுதான் புதுசாக ஒரு டைப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எங்கே இருந்தோம், லிஸ்ட்டு ஐடி ஓகேங்களா. சரி, ஐடி நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஒரு டெர்மினல். ஸோ டெர்மினல்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், திரும்ப ரிட்டர்ன் போயிடணும். எங்கே போயிடணும், லிஸ்ட்டுக்கே போயிடணும். இங்கேருந்து லிஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. இப்போ அடுத்தது இங்கே லெஃப்டில் என்ன இருக்கீங்க, டி. இப்போ டீயை ஃபாலோ பண்ணி போகணும். டீயை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா. ஸோ டி என்ன இருக்குது, கேர் இருக்குது, இன்ட் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ண போகிறோம், கேர் இன்ட்டு ஃப்ளோட். ஸோ இதை நார்மலாகவே எழுதலாம், கேர் இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு ஓகேங்களா. இது ரிவர்ஸில் எழுதணும்னு அவசியம் இல்லை, கேர் இன்ட்டு ஃப்ளோட்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி டைப் செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் நார்மலாக கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டி. ஸோ டி டாட் டைப் கோலன் விச் இஸ் ஈக்குவல் டு கேர். இதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து கேரில் தான் இருக்கா ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டி ஆரோ இன்ட் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். டி டாட் டைப் யூஸ் பண்ணிவிட்டு கோலன் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும், இன்ட்டுன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஏன்னா இதெல்லாமே டேரெக்ட் பேசிக் டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் டி டாட் டைப் கோலன் ஈக்குவல் டு என்ன எழுதணும், ஃப்ளோட்டுன்னு எழுதணும், ஃப்ளோட்டுன்னு எழுதணும். சரி, இப்போது டி ஆரோ கேரு இன்ட்டு ஃப்ளோட் எல்லாம் முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டு டி எல்லாம் முடிச்சாச்சு. அப்போது இதோட இந்த டி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன வந்துடும், லிஸ்ட்டுக்கே வந்துடும். ஏன்னா இந்த 3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைனில் இருக்குது கிராமர் ரூல் லிஸ்ட்டு. இப்போ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்லேருந்து பாருங்கள் ஐடி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்த என்ன இருக்குது, ஸ்டார் L1 பாயிண்டர், அடுத்தது L1 ஆஃப் நம். இது ரெண்டு தான் நம்ம டைப் எக்ஸ்பிரஷன்ஸில் எழுத போகிறோம். ப்ரொடக்ஷன் ரூலில் லிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டரு, அப்புறம் அரே. சரி, இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் இருந்தால் அதுக்கு எப்படி எழுதலாம் ஓகேங்களா. சரி, இங்கே எண்டில் என்ன இருக்குது, இங்கே L1 இருக்குது. ஸோ L1 டாட் டைப். ஸோ இது என்ன டைப், இது பாயிண்டர். இது என்ன டைப், இது பாயிண்டர். L1 டாட் டைப் பாயிண்டர் which is equal to இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம டைப் செக் பண்ணோம், லிஸ்ட்டு டாட் டைப். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாயிண்டருக்கு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஒரு அரே கான்செப்ட் உள்ளே வருது. ஸோ இந்த அரே இருந்தால் எப்படி எழுதணும், இந்த ப்ரொடக்ஷன் ரூல் எப்படி எழுதணும் நான். ஸோ லிஸ்ட்டில் இது ஏற்கனவே பார்த்தாச்சு, இந்த ப்ரொடக்ஷன் ரூல் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது அரே ஓகேங்களா. அடுத்தது அரேக்கு எழுத போகிறோம். சரி, இப்போது ரைட் ஹேண்ட் சைட்னா இருக்குது பாருங்கள், L1 ஆஃப் நம். ஸோ இந்த L1க்கு வந்து ஃபஸ்ட்டு டைப் எழுத போகிறோம், L1 டாட் டைப். இது என்ன டைப், இது அரே டைப். ஸோ அரேன்னு கொடுத்தாலும் அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். எது வரைக்கும் வருது, நம் வேல்யூ வரைக்கும் வருது. அப்போ 0லேருந்து நம் வேல்யூ வரைக்கும் வருது. எப்பயுமே நம்ம ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறோம்னா, இங்கே நம் வேல்யூன்னு கொடுக்குறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாட் வச்சுட்டு இங்கே வேல் மைனஸ் ஏன்னு கொடுக்கணும். இது சின்டெக்ஸ். வேல் மைனஸ் 1ன்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஏ வேணால் வேல் மைனஸ் 1 இது எப்பயுமே நம்ம கொடுக்கணும் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்க்கு. இப்போது அரேவை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, லிஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கோலன் வச்சுட்டு ஈக்குவல் டு லெஃப்ட் சைட் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு டைப் செக் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டு டாட் டைப். ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன பண்ணோம், கரெக்டாக டைப் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷனுக்கு போகும். தப்பாக இருந்துச்சுன்னா டைப் எரர்னு காட்டும். நம்ம டைப்பே அங்கே ஒழுங்காக கொடுக்கலன்னா வாய்டுன்னு காட்டும்.
இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் ரூல் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஈ தான் இருக்குது. ஸோ நம்ம ஈ எங்கேயே விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ப்ரொடக்ஷன்ஸ் ரூல்ஸ் முடிச்சாச்சு. எப்படி உங்களுக்கு ஒரு கிராமர்லேருந்து ப்ரொடக்ஷன் ரூல் எழுதணும்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். டெர்மினல்ஸ், நான் டெர்மினல்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சு இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் இந்த டாபிக் கேட்கும் போது இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதை வேணால் நீங்கள் ஸ்டெப்ஸ் இங்கே எழுதிட்டு இந்த டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த மாடல் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது எழுதிடலாம். புரிஞ்சுக்கிட்டுருக்கீங்களா எப்படி இது டைப் செக் பண்ணதுன்னு? ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இப்படி தான் டைப் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் கோட் ஜெனரேஷனுக்கு போகும். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா டைப் எரர்னு காட்டும். நம்ம டைப்பே கொடுக்கலன்னா வாய்டுன்னு காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் செக்கிங் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். எப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து செக் பண்ணும், அதோட டைப் எப்படி செக் பண்ணும் கம்ப்யூட்டர், அது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். எக்ஸாம்பிள், என்ன எடுத்துக்கலாம்னா E in the form of E1 ஆப்பரேட்டர், ஏதோ ஒரு ஆப்பரேட்டர் வச்சுப்போம். E1 ஆப்பரேட்டர் E2. ஸோ இது ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ E is in the form of E1 ஆப்பரேட்டர் E2. இப்போ இதுக்கு எப்படி வந்து ஒரு டைப் செக்கிங் எக்ஸ்பிரஷன் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டுக்கணும். இங்கே லெஃப்ட் சைட்னா இருக்கு இங்கே E. ஸோ இதனுடைய டைப் E.type which is equal to, அது எப்படி எழுதணும்? கோலன் போட்டு ஈக்குவல் டு போடணும். இப்போ இதை செக் பண்ண போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? E1 E2. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இன்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இன்ட்டுன்னு வரும். ரெண்டுமே ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டுன்னு வரும். ரெண்டுமே கேராக இருந்துச்சுன்னா டேட்டா டைப் கேர்னு வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன காட்டணும்? எரர், டைப் எரர்னு காட்டணும். இதுதான் நம்ம கான்செப்ட். சரி, இப்போது இஃப் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் E1 இதனுடைய டைப், இஃப் E1 டாட் டைப் ஈக்குவல் டு இன்ட்டுன்னு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம இன்ட்டுன்னு வச்சுப்போம். இது இன்ட்டு ரெண்டுமே இருந்துச்சுன்னா E2 டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரஷனோட டேட்டா டைப் வந்து இன்ட்டுன்னு சொல்லலாம். தென் இன்ட்டுன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா E1 டாட்டோட டைப் ஃப்ளோட்டு தரேன். ஸோ கம்ப்யூட்டர் தான் செக் பண்ணணும். இப்போ ஃப்ளோட்டான்னு செக் பண்ணணும். அண்ட் E2னுடைய டைப்பை வந்து நான் ஃப்ளோட்டுன்னு கொடுக்குறேன். E2 டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டுன்னு தரேன். ஸோ ரெண்டுமே ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ளோட்டுன்னு வரும். சரி, அப்படி இல்லை ரெண்டுமே கேர் டேட்டா டைப் இருந்தால் திரும்ப எல்ஸ் இஃப் கொடுக்குறேன். எல்ஸ் இஃப் செக் பண்ணுறேன். திரும்ப E1 டாட் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? ஒவ்வொன்றுத்தையும் செக் பண்ணும். இது இன்ட்டா, ஃப்ளோட்டா, கேரா அப்படி மாறி இருந்துச்சுன்னா டைப் எரர்னு காட்டும். ஸோ கேர்னு கொடுக்குறேன், கேர். ஸோ எக்ஸ்பிரஷன் 2 நான் வந்து அதோடைய டைப் வந்து கேர்னு கொடுக்குறேன். செக் பண்ணும் இப்படி தான். ஸோ ரெண்டுமே கேராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இதோடைய டேட்டா டைப் வந்து கேர்னு வரும். E டாட் டேட்டா டைப்னுடைய அவுட்புட் கேர்னு வரும். சரி, இதில் எதுவுமே இல்லை எக்ஸ்பிரஷன் 1 வந்து இன்ட் இருக்குது, எக்ஸ்பிரஷன் 2 வந்து ஃப்ளோட் இருக்குது. ஸோ மாறி இருக்குது. அப்படி மாறிதான் சிம்பிளாக டைப் எரர்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் வந்து செக் பண்ணுமே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு டைப் செக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஈஸி தானே? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் செக்கிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு டைப் செக்கிங் எழுதுறது பார்க்க போகிறோம். கன்சிடர் த கிராமர். ஸோ இந்த கிராமருக்கு பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த கிராமர் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே எஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கிராமரை எடுத்து நம்ம அப்படி என்ன பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் எழுதிக்கிறோம். ஏன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எஸ் தானே இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வரும். சரி, இந்த ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்க்கும் எப்படி வந்து செமான்டிக் ரூல்ஸ் எழுதுது, டைப் செக்கிங் ரூல்ஸ் எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே லெஃப்ட் சைட்னா இருக்கீங்க எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எஸ் டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ரெண்டு இருக்குது, ஐடி இருக்குது, இ இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்ணணும்.
அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், இஃப் யூஸ் பண்ணிக்கணும். இஃப் இங்கே ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இஃப் ஐடி டாட் ஐடினால என்னது, அது வந்து ஒரு என்ட்ரிஸ், புது என்ட்ரிஸ். அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே டைப் இருக்காது. ஆனால் நம்ம இங்கே கொடுக்கணும், டைப்னு கொடுக்கணும். இதோட டைப் செக் பண்ணுறோம். இஃப் ஐடி டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு இ டாட் டைப். ஓகேங்களா, அதாவது இந்த ஐடினுடைய டைப்பும் அப்புறம் இதை ஈக்குவல் செக் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு இ டாட் டைப். ஸோ இது ரெண்டு டைப்புமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வாய்டுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். தென் வாய்டுன்னு நம்மளுக்கு சொல்லும். ஏன் வாய்டுன்னு சொல்லுதுன்னா ஐடிக்குள்ளே எந்த ஒரு டைப்புமே இருக்காது. ஏன்னா அது நம்மளாக புதுசாக வந்து ஆட் டைப் கொடுத்து பண்ணணும். ஏன்னா ஐடிக்குள்ளே எந்த ஒரு டைப்பும் இருக்காது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்டுன்னு தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா ஐடிக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதாவது ஒரு டைப் இனிஷியலைஸ் பண்ணோம், ஆட் டைப் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிள் டைப் செக்கரில். ஆனால் இதில் வந்து எப்பயுமே ஒரு ஐடியும் இந்த ஈயும் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வாய்டுன்னு வரும். அப்படி இல்லையா எல்ஸ் டைப் எரர், இது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டைப் எரர். ஓகேங்களா, இது ரெண்டுமே இல்லைன்னா எரர்னு காட்டும், டைப் எரர். சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எப்படி பார்க்கலாம் பாருங்கள். எஸ் டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு செக் பண்ணுறோம், இதோட டைப் செக் பண்ணுறோம். இதில் இஃப் வந்துடுச்சு. இஃப் ஈயா இருந்துச்சுன்னா S1 ஆன்சர். இதுதான் விஷயமே. இஃப் E1 தென் S1 ஆன்சர். இது எப்படி எழுதலாம்னா இஃப் இதோடைய டைப் இ டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா, இப்போது இது வந்து ட்ரூவாக இருந்தால் தானே S1 வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதோட மீனிங்னா இஃப் இ வந்து ட்ரூவாக இருந்தால் S1 அர்த்தம். இப்போ இது எப்படி எழுதலாம், இஃப் இ டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரூனா எப்படி எழுதலாம், பூலியன் யூஸ் பண்ணணும், பூலியன் ஆஃப் ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன சொல்லலாம், தென் S1 அதோடைய டைப். ஸோ இ டாட் டைப்பு ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே டைப் தான் இங்கேயும் இருக்கும், S1 டாட் டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எல்ஸ் இதில் தப்பாக இருந்துச்சுன்னா டைப் எரர்னு நம்மளுக்கு காட்டும், எல்ஸ் டைப் எரர். நெக்ஸ்ட் வாயிலுக்கும் அதே மாதிரி தான், வாயில் ஈயாக இருந்துச்சுன்னா S1 கொடு. ஓகேங்களா, அப்போ இது நம்ம இதே மாதிரி தான் இஃப் தான் யூஸ் பண்ணணும். இங்கே வாயில் இருந்தாலும் இஃப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ் டாட் டைப், ஏன் எஸ் டாட் டைப் எழுதுகிறோம், லெஃப்ட் சைடில் இருக்குது எஸ் டாட் டைப், இதோட தான் டைப் தான் செக் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு இஃப் இ டாட் டைப் ஈக்குவல் டு, இதை நம்ம பூலியன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்தால் தானே S1 வரும். இ டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு பூலியன் ஆஃப் ட்ரூ இருந்துச்சுன்னா தென் என்ன இருக்குது, இங்கே S1 இருக்குது. ஸோ S1 நம்மளுக்கு வரும், அதோட டைப் நம்மளுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எல்ஸ் டைப் எரர் காட்டும், எல்ஸ் டைப் எரர். சரி, நெக்ஸ்ட் எஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் S1 ஸ்டேட்மெண்ட், S2 ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவும் வாய்டாக இருந்து இதுவும் வாய்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வாய்டுன்னு வரும், இல்லை டைப் எரர். வாய்டுனது எதுக்கு, ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு டைப்பும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காத பட்சத்தில் வாய்டுன்னு வரும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எரர்னு வரும். ஸோ இதோட டைப் செக் பண்ணலாம், எஸ் டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு இஃப் S1 உடைய டைப் வந்து வாய்டுனா அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், நல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது நல் டைப்ஸ் வந்து அசோசியேட் பண்ணியிருக்காது. ஓகேங்களா, ஸோ S1 டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு வாய்டு, இதுவும் வாய்டு இதுவும் வாய்டாக இருந்துச்சுன்னா, அண்ட் S2 டாட் டைப் which is also equal to void இருந்துச்சுன்னா then நமக்கு என்ன பண்ணணும், void ன்னு print பண்ணணும். ஸோ ரெண்டுமே void இருந்தால் அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், அப்போ எதுவுமே இல்லைன்னு தான் வரும், void தான் வரும். அப்படி இல்லை else type errorன்னு வந்துடும், else type error. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு டைப் செக்கிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஈக்விவேலன்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் ரெண்டு இருக்குது, ஃபஸ்ட்டு டைப் எக்ஸ்பிரஷன், செகண்ட் டைப் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறது தான் டைப் செக்கரோடைய வேலை. த ஜாப் ஆஃப் டைப் செக்கர் இஸ் டு ஃபைண்ட் வெதர் டூ டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்விவேலண்ட் ஆர் நாட். ஸோ ரெண்டு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்கிறது அதோட வேலை. இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஈக்விவேலன்ஸ், செகண்ட் ஒன் நேம் ஈக்விவேலன்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஈக்விவேலன்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது டைப் எக்ஸ்பிரஷன் 1ல் சேம் பேசிக் டைப், அதே தான் டைப் 2 எக்ஸ்பிரஷனும் சேம் பேசிக் டைப். உங்களுக்கு பேசிக் டைப்னா ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, ஈனம், டபுள் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் எக்ஸ்பிரஷன் இன்ட் இருக்குது, ரெண்டாவது டைப் எக்ஸ்பிரஷன் இன்ட் இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்விவேலன்ஸ்னு சொல்லுவோம். when two expressions are the same basic type are formed by applying the same constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் சேம் கன்ஸ்ட்ரக்டர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை சேம் பேசிக் டைப் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணாலும் சரி, அதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஈக்வலன்ஸ்னு சொல்லுவோம். டூ ஸ்ட்ரக்சரல் ஈக்வலன்ட் டைப்ஸ், தென் தோஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கால்ட் ஸ்ட்ரக்சரல் ஈக்விவலண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு S1 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஸ்டேட்மெண்ட் 1ல் கேர் எடுத்துக்கிறேன். இதில் நான் கேர் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். S2லையும் நான் கேர் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது S1 S2 ஈக்குவலண்ட்டா? எஸ். S1 இஸ் ஸ்ட்ரக்சரலி ஈக்விவலண்ட் டு S2. எதனால் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம்? ஏன்னா இதுவும் ஒரு பேசிக் டைப், இதுவும் ஒரு பேசிக் டைப். ஸோ ரெண்டு பேசிக் டைப்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரலி ஈக்குவலண்ட்னு அர்த்தம். ரீசன் பேசிக் டைப்ஸ், சேம் பேசிக் டைப்ஸாக இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சரலி ஈக்குவலண்ட். சரி, இப்போ அடுத்தது பாயிண்டர். ஸோ நான் ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன். அதாவது பாயிண்டரில் என்னது, பாயிண்டரு, ஃபங்க்ஷனு, அரேஸ், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ S1லேயும் நான் பாயிண்டர் ஆஃப் ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுறேன், இதுலேயும் பாயிண்டர் ஆஃப் ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இது? ஆமாம். S1 இஸ் ஸ்ட்ரக்சரலி ஈக்விவலண்ட் டு S2. ரீசன் என்னது? செகண்ட் ரீசன் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதில் பேசிக் டைப் யூஸ் பண்ணோம், இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் கன்ஸ்ட்ரக்டர் டைப், சேம் கன்ஸ்ட்ரக்டர். இதில் என்ன கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? பாயிண்டர். ஸோ ரெண்டுத்துலையும் நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுத்துலேயும் டைப் வந்து ஃப்ளோட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சரலி ஈக்விவலண்ட். நெக்ஸ்ட் டைப் பார்க்க போகிறது நேம் ஈக்விவேலன்ஸ். நேம் ஈக்விவேலன்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன்ஸ். எப்போ வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் நேம் ஈக்விவேலண்ட்னு சொல்லுவோம்னா, டூ டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் செட் டு பி நேம் ஈக்விவலண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே ஆர் ஐடென்டிக்கல். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கும்போது தான் நம்ம அதை நேம் ஈக்விவலன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட், அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு நோடு. ஸோ இதுக்குள்ளே இன்ட் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நோடை இங்கே செமிகோலன் கொடுத்தாச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் தான். இப்போது இந்த நோடுக்கு நம்ம ரெண்டு வேல்யூஸ் கொடுக்குறோம், அதாவது வேரியபிள்ஸ், ஸ்டார் ஃபஸ்ட், ஸ்டார் செகண்ட், பாயிண்டர்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்ட் இந்த நோடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்பவும் புதுசாக ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறோம், ஸ்டார் லாஸ்ட் ஒன், ஸ்டார் லாஸ்ட் டூ. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் எது நேம் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம்னா, இந்த ஃபஸ்ட்டு நோடுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார் ஃபஸ்ட், இந்த ஸ்டார் ஃபஸ்ட்டு, இந்த ஸ்டார் செகண்ட், இது ரெண்டுமே வந்து நேம் ஈக்குவலண்ட். ஏன் நேம் ஈக்குவலண்ட்னா இது ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஏன் ஐடென்டிக்கல்? ஏன்னா இது ரெண்டுமே காமனாக இந்த நோடுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ அடுத்தது இங்கேயும் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்ட் நோடுக்கு எது பயன்படுத்துகிறோம்? ஸ்டார் லாஸ்ட் ஒன், ஸ்டார் லாஸ்ட் டூ. ஸோ இதுவும் நேம் ஈக்குவலண்ட் தான், ஸ்டார் லாஸ்ட் ஒன், ஸ்டார் லாஸ்ட் டூ. இது ரெண்டுமே நேம் ஈக்குவலண்ட் தான். எது நேம் ஈக்குவலண்ட் கிடையாதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்டார் ஃபஸ்ட்டும் ஸ்டார் லாஸ்ட் ஒன் இப்படி பார்க்கும்போது நேம் ஈக்குவலன்ஸ் கிடையாது. இந்த ஸ்டார் செகண்ட், இந்த ஸ்டார் லாஸ்ட் ஒன் நேம் ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ இப்படி இருந்தால் தான் நேம் ஈக்குவலன்ஸ். இதுவும் நேம் ஈக்குவலன்ஸ், இதுவும் நேம் ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து டைப் செக்கர் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவலன்ஸ், நேம் ஈக்குவலன்ஸ்லாம் செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். இப்போ வந்து டைப் கன்வர்ஷன்ஸ், அதாவது ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் கன்வர்ஷன்ஸ். இன்ட்டை ஃப்ளோட்டை மாற்றுறோம், ஃப்ளோட்டை இன்ட்டாக மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸை மாற்றுறோம் இல்லையா, பேசிக் டைப்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர் டைப். இதில் டூ டைப்ஸ் இருக்குது, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் என்னதுன்னா,
இப்போது கம்பைலர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாற்றிடும், கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார்னா கூட எக்ஸ்ட்ராவாக ப்ரோக்ராமிங்லேயே வந்து மாற்றி வச்சுருவார் டைப்ஸை. ஸோ அதான் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் பார்க்கலாம். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? இஃப் த கன்வர்ஷன் is done automatically by யாரு? compiler. If the conversion is done automatically by the compiler, compiler மாத்தி விட்டுரும், automatically by the compiler. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். for loop எடுத்துப்போம். for I equal to 0, I less than or equal to n, I plus plus. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு அரே கொடுக்குறேன். அரே ஆஃப் I is equal to 1ன்னு கொடுக்குறேன். இப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், கம்பைலர் தானாகவே இந்த இடத்துல 1.0ன்னு எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வரும்போது. ஓகேங்களா. ஏன் அப்படி எடுத்துக்கோம்னா அது டைப்பை மாற்றிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரோக்ராம் ரீட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போதே என்ன பண்ணும், டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல 1க்கு பதிலாக 1.0ன்னு எடுத்துக்கிட்டு அது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ப்ரோக்ராமரே வந்து கரெக்டாக எழுதிடுவார் இந்த இடத்துல டைப்பிங்கை. அதாவது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அது if the conversion is done by programmer ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராமரே வந்து பண்ணார்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எப்படி? பை ரைட்டிங் சம்திங் டு இட், ஏதாவது அதில் எழுதுவார், பை ரைட்டிங் சம்திங் டு இட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதே ஃபார் லூப் எடுத்துப்போம். இதே ஃபார் லூப்பு ப்ரோக்ராமர் எப்படி எழுதுவார்னா ஃபார் I is equal to 0, I less than or equal to n, I plus plus, a of array of I is equal to 1.0 நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இதுவே கம்பைலர் என்ன பண்ணணும், அதுவே கம்பைல் பண்ணும்போது இங்கே 1.0 போட்டுக்கிட்டு கம்பைல் பண்ணும். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணிடுறாரு, 1.0ன்னு எழுதிடுறாரு. இதுதான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். நார்மலாக இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 4.8 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகும். 4.8 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகும் கம்பைலர் யூஸ் பண்ணிச்சுன்னா. இதுவே இந்த லைன் வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், இது ப்ரோக்ராமர் கொடுக்குறாரு. இது கண்டிப்பாக வந்து ஒரு 5.4 நேனோ செகண்டுக்கு எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. சரி, இப்போது டைப் கன்வர்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேங்களா, டைப் செக்கர் மூலிமா. இப்போது ஒரு 4 எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கலாம். E is in the form of num. சரி, இதோட டைப் எப்படி கண்டுபிடிக்கலாம், E டாட் டைப் which is equal to, ஸோ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், அது இன்டீஜர் மட்டும்தான். இது நார்மல். ஓகேங்களா. சரி, இதுவே 2 நம்பர் இருந்துச்சுன்னா, ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருவாங்க, கண்டிப்பாக பாயிண்டில் வேல்யூஸ் வரலாம். ஓகேங்களா. அப்படி நார்மலாக வேல்யூஸும் வரலாம். அதுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே டைப் மென்ஷன் பண்ணிடணும், E டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன்ஸ். ஸோ ரெண்டுமே இன்ட் இருந்தால் இன்ட் எடுத்துக்காது, ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் எடுத்துக்கும். இப்போது ஐடி என்னது, அது ஒரு லுக்கப். ஸோ எங்கேயோ ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ E டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எப்பயுமே ஐடி இருந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்னா லுக்கப்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும், லுக்கப். ஸோ அது போய் பார்க்கும் லுக்கப். ஸோ இதுக்கு ஐடி நம்ம என்ன கொடுப்போம், டைப்பை என்ட்ரி, ஐடி டாட் என்ட்ரின்னு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இது செக் பண்ணிக்கும். ஓகேங்களா. கன்வர்ஷன், டைப் கன்வர்ஷன். சரி, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல். இதுவே நம்ம வந்து
எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2 இதுக்கு ஒரு பைனரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ரெண்டுமே இன்ட்டாக இருந்தால் இன்ட்டுன்னு கொடுக்கலாம். ஒரு இன்ட்டு ஒரு ஃப்ளோட்டாக இருந்தால் நீ வந்து இன்ட்டு கொடுக்காத ஃப்ளோட்டே கொடு. ஃப்ளோட் இன்ட்டு இருந்தாலும் ஃப்ளோட்டே கொடு. ரெண்டுமே ஃப்ளோட் இருந்தாலும் ஃப்ளோட்டுன்னு கொடு. அப்படி எதுவுமே இல்லைன்னா டைப் எரர் கொடுன்னு நம்மளா மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் டைப் கன்வர்ஷன்ஸ். இப்போது இதோட டைப் கண்டுபிடிக்க போகிறோம். இ டாட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். இஃப் E1 டாட் டைப் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இன்ட்டுன்னு கொடுக்குறேன். அண்டு E2 டாட்னுடைய டைப்பும் இன்ட்டு தான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே இன்ட்டு கொடுத்தனா எனக்கு எனக்கு இன்ட்டு தான் வரும் டைப். ஸோ இங்கே இதில் போய் இன்ட்டுன்னு ஸ்டோர் ஆகிடும் காட்டும். எல்சிஃப் அப்படி இல்லை. எல்சிஃப் E1 எக்ஸ்பிரஷனோட டைப் வந்து இன்ட்டுன்னு கொடுக்குறேன். E2னுடைய இதை ஃப்ளோட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன வரும்? ஸோ இன்ட்டு ஃப்ளோட் இருந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா பாயிண்டில் அது வேல்யூ இருக்கும், இது நார்மல் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் நம்மளுக்கு பாயிண்டில் தானே வரணும். அப்போது தென் ஃப்ளோட்டு தான் எடுத்துக்கணும். சரி, அப்படி இல்லை. எல்சிஃப் E1னுடைய டைப் நான் ஃப்ளோட்டுன்னு தரேன். E2னுடைய டைப்பு இன்ட்டுன்னு தரேன். அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? டைப்பு சேம் ஃப்ளோட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து டைப் செக்கர் பண்ணும். நெக்ஸ்ட், இப்போ E1 E2 ரெண்டுமே ஃப்ளோட்டாக இருந்தால் எனக்கு என்ன வரும்? ஃப்ளோட் தான் வரும். எல்சிஃப் அப்படின்னு இல்லைன்னா எல்சிஃப் E1 டாட் டைப்பும் ஃப்ளோட்டு அண்டு E2 டாட் டைப்பும் ஃப்ளோட்டு அண்ட் E2 டாட் டைப்பும் ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இங்கே இந்த கோலன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறந்துடாது. ஸ்பீடாக எழுதுறதுல மறந்துட்டேன். ஓகே, கோலன். ஓகேங்களா? இந்த இடத்துல கோலன் கொடுத்து எழுதலாம், பக்காவாக இருக்கும். ஸோ E2 டாட் டைப் கோலன் ஈக்குவல் டு இதுவும் நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுமே ஃப்ளோட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ளோட்டுன்னு தான் வரும். சரி, இதில் எதுவுமே கொடுக்கலப்பா, அப்போ எனக்கு எல்ஸ் டைப் எரர்னு வரும். ஸோ நான் தப்பாக எதாவது கொடுத்துட்டேன்னா டைப் எரர்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து டைப் கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைப் சிஸ்டம்னா என்ன? ரோல் ஆஃப் டைப் சிஸ்டம். டைப் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் டைப்ஸ், செகண்ட் ஒன் டைப் எரர் வாய்ட், அண்ட் தென் டைப் நேம்ஸ், டைப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அரேஸ்க்கு எப்படி வந்து டைப் எக்ஸ்பிரஷன் எழுதணும், ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்படி டைப் எக்ஸ்பிரஷன் எழுதணும், பாயிண்டர்ஸ்க்கு எப்படி எழுதணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி எழுதணும், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் டைப் செக்கர், ஒரு கிராமருக்கு எப்படி ஒரு டைப் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறது, டைப் செக்கிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி டைப் செக்கிங் எழுதுறது, டைப் செக்கிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ கிராமர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு எப்படி வந்து செமாண்டிக் ரூல்ஸ் எழுதுறது, டைப் செக்கிங் ரூல்ஸ். நெக்ஸ்ட், ஈக்குவலன்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன்ஸ், டெஃபினிஷன், அதில் இருக்கிற 2 டைப்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஈக்குவலன்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நேம் ஈக்குவலன்ஸ்னால் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், டைப் கன்வர்ஷன் டெஃபினிஷன், அதில் இருக்கிற 2 டைப்ஸ். இம்ப்ளிசிட்னா என்ன, எக்ஸ்பிளிசிட்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நார்மலாக எப்படி டைப் இருக்கும், அதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான டைப் கன்வர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.